கொஞ்சம் இப்படி வந்து உட்காந்துக்கிறீங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா? அங்கதான் அவ்வளவு இடம் காலியா இருக்குல்ல. இது என்னோட பெர்த் சார். தேங்க்யூ சார். பாவம், அவர் சீட்ல நீங்க உட்காந்துட்டீங்கன்னு அழுதுட்டு இருக்காரோ என்னமோ. மேடம் நீங்க இப்படி வாங்க. சாரிங்க. நீங்க உட்காருங்க மேடம். சார் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. பாத்தீங்களா சார், 5 நிமிஷம் பழகுற உங்களுக்கு நான் நல்லவன்னு தெரியுது. 5 வருஷமா குடும்பம் நடத்துற என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கவே இல்லை சார். அதான் ஃபீலிங்கா இருக்கு. உங்க பொண்டாட்டியோட சண்டையா சார்? ஆமா சார், அதான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். ஓடி வந்துட்டீங்களா? அவ்வளவு குடும்பக்காரியாவா? பின்ன கல்யாணம் ஆகி 5 வருஷம் தான் சார் ஆச்சு. வேலை வெட்டிக்கே போக மாட்டேங்கிறேன்னு திட்டுறா சார். பணம் இல்லைனாலும் பரவாயில்ல சார், அவங்க அப்பனுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. ஒண்ணு மட்டும் புரியல சார், ஆம்பளைங்களா பிறந்தா வேலை செஞ்சே ஆகணுமா சார்? கரெக்ட் சார். தேங்க்யூ சார். அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்க? கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து வரலான்னு போறேன் சார். கூத்தாண்டவர் கோயிலுக்கு. என் ஃப்ரெண்டுங்களாம் அங்கதான் இருக்காங்க. சார் பிஸ்கட் பரவாயில்லைங்க, எடுத்துக்கோங்க சார். எடுங்க. தேங்க்ஸ் மேடம். பிஸ்கட். நோ தேங்க்ஸ். என் பேக். திருட்டு போனது கூட தெரியாம அப்படியே தூக்கம். அது வந்து அவர் ஒரு பிஸ்கெட் கொடுத்தாரு சார். ஓ, பிஸ்கெட்ல கொடுத்தானா? எத்தனை பிஸ்கெட் சாப்பிட்டேன்? 2. ஓ, அதனாலதான் அவ்வளவு தூக்கம் வந்திருக்கு. என்ன சூட்கேஸ் அது? விஐபி சூட்கேஸ் சார். ப்ளூ கலர்ல இருக்கும். என் பேக் கிரீன் கலர்ல இருக்கும் சார். உங்க பேக் கூட போயிருச்சா? நீ தான் பிஸ்கெட்டே சாப்பிடலையே. அப்படின்னா பிஸ்கெட் சாப்பிடலன்னு தூக்கம் வராதா? அது என்னவோ கரெக்ட் தான். சரி சரி, உங்க பேக் எங்கேயும் போகாது. ரயில்வே போலீஸ் கிட்ட சொல்றேன். அவங்க திருடனை கண்டுபிடிச்சு பேக் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. 300 ரூபா கொடுங்க. 300 ரூபாயா? சரி, எவ்வளவு இருக்கோ கொடுங்க. நானும் அவங்களும் கொடுக்கணும்ல. அப்புறம் பேக் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க சந்தோஷமா ஏதாச்சும் கொடுங்க. சரி, நீங்க இங்கே இருங்க, நான் அவங்கள பார்த்துட்டு வரேன். சரி சார். அப்படியா? ஏதாவது தெரிஞ்சதா சார்? யார் நீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க பேக் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இப்பதான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இந்த ஸ்டேஷனுக்கே மாஸ்டர் நான் தான். அப்படின்னா அவர் யாரு சார்? அவனா? அதோ அங்க இருக்கா, நான் பாருங்க. அந்த 3வது போட்டோல இருக்கிறவர் தான். டேய், பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வா. என்ன இன்னும் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இவனோட போட்டோ கூட இருக்கான்னு பார்த்தேன். என்னங்க சார்? நடந்தது நடந்து போச்சு. வேற அட்ரஸோட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி ஆபீஸ்ல கொடுத்துட்டு போங்க. கிடைச்சா கொரியர்ல அனுப்புறோம். ஓகேவா? ஓகே சார். ஹலோ. என் பேக்ல அவ்வளவு இம்பார்ட்டண்டா எதுவும் இல்ல. நீ சொல்லு, கம்ப்ளைண்ட் எழுதுற. உன் பேர் என்ன? ஜூலி. ஜூலி. உங்க அப்பா பேரு, அட்ரஸ்? கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் வேணாம். என் பேக்லயும் ஒண்ணும் இல்ல. எல்லாம் பழைய துணிதான். என்னோட மேக்கப் கிட் போல. அது போதும். அது எதுக்கு? மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு. ஓஹோ, மத்தவங்களுக்கு மேக்கப் பண்றதுக்கா? இல்ல, நான் போட்டுக்கிறதுக்கு. எதுக்கு? ஏன்னா நான் ஒரு மாடல். நீ மாடலா? ஏன் பார்த்தா அப்படி தெரியலையா? அப்படி ஒண்ணும் தெரியல. சாரி. இங்க சென்னையில மிஸ் இந்தியா பிரிலிமினரி செலக்ஷன்ஸ் என்ன இன்வைட் பண்ணாங்க. அதுக்கு தான் நான் வந்தேன். ஓ, பிஸ்கட் சார். யோ போயா போயா. பாட்டில் பிஸ்கட். பாட்டில் பிஸ்கட். பிஸ்கட். உனக்கு கொஞ்சம் பிஸ்கட் வீக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி. நேத்து வரைக்கும் வீக்னஸ், என்னில இருந்து அலர்ஜி. அது சரி, நீ என்ன வேலை பாக்குற? கோல்ட். கோல்ட் பிசினஸ். ஓ. ஹாய், மறுபடியும் சந்திப்போன்னு எதிர்பார்க்கல. சாரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? போங்கடா போங்க. போறீங்க பசங்க. ஒரு அழகான பொண்ணை பாத்திர கூடாது. சாரி, அது நீ இல்ல. ஆமா, இன்விடேஷன் கொடுத்தாங்க, அகாமடேஷன் கொடுக்கலையா? ஓ, உனக்கு பிடிக்கலையா? ஏதாவது சாப்பிட்டியா? என்னாச்சு? எதுக்காக அழற? தயவு செஞ்சு அழாத. யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்க போறாங்க. ஜூலி ப்ளீஸ்.
என் பேரு ஜூலி இல்ல, ஜோதி. எனக்கு பிடிக்காம வீட்டுல கல்யாணம் பண்ண பார்த்தாங்க. அதுக்குதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். நீயும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா? நானும் கோல்டு பிசினஸ் பண்றதுக்காக இங்க வரல. வேலைக்கு போக பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அதான் சென்னைக்கு போய் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நானும் உங்க கூடவே சென்னைக்கு வந்துடுறேன். திரும்பி வீட்டுக்கு போனா என்ன கொன்னுடுவாங்க. அப்போ அந்த காம்படிஷன் விஷயம் என்னாச்சு? அங்கெல்லாம் மோசம். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. என்னாச்சு? ப்ளீஸ் என்ன எதுவும் கேட்காதீங்க. என்னால சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. வீட்ல இருந்து வெளியே வந்து 24 மணி நேரம் கூட ஆகல. வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆனா தப்பு நம்மளோட தான். ஆமா, இந்த காலத்துல ஏமாத்துறவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஏமாந்து போறதுதான் தப்பு. சோ நாமளும் ஏமாத்தணும், திருட்டுத்தனம் பண்ணணும். அதுதான் கரெக்ட். ஆனா நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. இதுக்காக காலேஜுக்கு போய் ஸ்பெஷலா கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு வர முடியாது. பேசிக்கா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருக்கான். நம்ம அம்மா அப்பாவோட இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. எந்த கஷ்டமும் நமக்கு தெரியாது. இப்ப வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதுனால நம்மள நாம தான் இனிமே பாத்துக்கணும். அப்படின்னா உன் கழுத்துல இருக்கிறது கோல்ட் செயின் தானே? வணக்கம் சேட்ஜி. வணக்கம். என்னோட ஃப்ரெண்ட் சேட்டு. அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா, அதான் செயின் அடகு வைக்கலாம்னு கூட்டு வந்தேன். பேர் என்ன? ஜூலி. ஜூலி, ஜூலியட். உன் பேர் என்ன? இவரோட பேரு ரோமியோ. ரோமியோ. செயினை கூட சீக்கிரம். திருட்டுல ஒண்ணு கிடையாது. எங்க முகத்தை பார்த்தா அப்படியா தெரியுது சேட்டு? உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. சுத்தமான தங்கம் தான். ரேட் கிட்னா ஹே? 3 உங்களோட லக்கி நம்பரா? எனக்கும் 300 ரூபா தான் கொடுத்தீங்க. 3000. 3000. இது 30,000. அதுக்கு மேல ஒரு பைசா வராது. தேவையில்ல, நான் வேற கடை பாத்துக்கிறேன். இரு, இந்த ஸ்ட்ரீட்ல வேற யாரும் இதை வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கிக்கிட்டாலும் இவரை விட அதிகமா யாரும் தர மாட்டாங்க. இதுக்கு நடுவுல போலீஸ்காரங்க வந்து உன்னை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, இது உன்னோட திருட்டு நகைன்னு கேட்பாங்க. நீ என்னோடதுன்னு சொல்லுவ. அவங்க ப்ரூஃப் எங்கன்னு கேட்பாங்க. நீ காமிக்க மாட்ட. ப்ரூஃபை கொண்டு வந்து காட்டிட்டு நகையை வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. நகையும் போயிடும், பணமும் கிடைக்காது. அதனால சைலண்டா நகையை கழட்டி கொடுத்துட்டு அவர் கொடுக்கறத வாங்கிக்க. கரெக்ட் தானே செட்ஜி? சரியா சொன்ன. எனக்கு இஷ்டம் இல்ல, வா போலாம். கொஞ்சம் நான் சொல்றத கேளு. நீ அங்க போயிட்டு இங்க வரதுக்குள்ள உன் தங்கத்தோட ரேட்டு குறைஞ்சு போயிடும். என்ன சொல்றீங்க செட்ஜி? சரியாதான் சொல்றேன். ஆனா எனக்கு இஷ்டம் இல்ல. ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் பார்த்து போடுங்க சேட்டு. 5000 ரூபாய் தர, அதான் லாஸ்ட். நீங்க பணத்தை எடுங்க. நீ சைனை கழட்டு. சைனை கழட்டு. என்னங்க, ரொம்ப தேங்க்ஸ் செட்ஜி. உங்களை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். போயிட்டு வரேன் செட்ஜி. வணக்கம். தேங்க்ஸ் சொல்லு. நமஸ்தே. போ போ போ. எனக்கு ஒரு டவுட். என்ன? நாம பண்ணது தப்பு இல்லையா? நாம பண்ணது தப்பா இருந்தா தீபாவளியே வந்திருக்காது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கெட்டவன் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. இப்ப நாம பண்ணதும் அதேதான். அப்படியா? அந்த டைம்ல நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? நீ எங்க டூப்ளிகேட் பதிலா ஒரிஜினல்ல கொடுத்துருவியோன்னு. ஆமா, எதுக்கு அவ்வளவு லேட் பண்ண? நான் எங்க லேட் பண்ணேன்? அவர் கேட்ட உடனே ஒரிஜினல் செயினை எடுத்து கொடுத்தேன். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கழுத்துல போட்டுக்கிட்டேன். நான் கேட்டது 2வது தடவையா கழட்டினப்ப. ஓஹோ, 2வது தடவையா? ஒரிஜினல் செயினை கீழே தள்ளிட்டு டூப்ளிகேட் செயினை பத்திரமா எடுக்கும்போது கொஞ்சம் ஜடையில மாட்டிக்கிச்சு. Anyway, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எதுக்கு? நீ இன்னும் கொஞ்சம் ஆக்ட் பண்ணியிருந்தீனா கண்டிப்பா 10,000 ரூபாயாவது கிடைச்சிருக்கும். You silly. நாளைக்கு நம்ம சென்னைக்கு போயிடுவோம். நீ ஒரு பெரிய டாப் மாடல் ஆயிடுவ, நான் பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவேன். நாளைக்கு உனக்கு கூட அந்த மாதிரி கட் அவுட் வைப்பாங்க. நீ ஒரு பெரிய மாடல் ஆகி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கேட் வாக் பண்ணி வந்தீன்னா எல்லாரும் உன்னை பார்த்து கைகொட்டி சிரிப்பாங்க. பிஸ்கட்.
வாங்கிக்கோ. பரவாயில்ல வாங்கிக்கோங்க சார். எதுக்கு வாங்கிக்கணும்? எதுக்குடா வாங்கிக்கணும்? டாவா பின்ன என்னடா, நான் பிஸ்கெட் வாங்கிட்டதும் நீ இருந்து பேக் அடிச்சுட்டு போயிடுவா, அப்படிதானே? என்ன சார் பேசுறீங்க? நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அதான் தேவையான அளவுக்கு லஞ்சம் வாங்குறீங்களா? அப்படியே பிஸ்கெட் கொடுத்து ஏமாத்துறீங்க. டேய், உனக்கு கூட சொல்றேன், நீ பிஸ்கெட் சாப்பிடணும்னு நினைச்சா வாங்கி சாப்பிடு, அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடு, புரிஞ்சுதா? டென்ஷன் ஆகாத. விடு, நீ இதை தலையிடாத. டேய், என்ன வேணும் உனக்கு? இங்க என்ன பாத்துட்டு இருக்க? ஏய், சின்ன குழந்தைக்கு என்ன? பாருங்க. என்னோட பேத்திங்க. ஏய், பேண்டெல்லாம் அழுக்காக்குறான். அங்கிளுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு மூடே சரியில்லை. உன் பேர் என்ன? மீனா. உன் பேரு? ஜூலி. என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். உனக்கு மம்மி பிடிக்குமா டாடி பிடிக்குமா? டாடினா ரொம்ப பிடிக்கும். ஆனா டாடி சாமி கிட்ட போயிட்டாரே. இந்த சாக்லேட். மீனா இங்க வா. சாரிங்க, உங்க ட்ரெஸ் எல்லாம் மண்ணாக்கிட்டா. பரவாயில்லைங்க, உங்க பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா. நீங்களும் சென்னை போறீங்களா? ஆமாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். வா மீனா. பாய். பார்வதி, நான் வந்துட்டேன். இன்னும் அரை மணி நேரத்துல வீட்டுல இருப்பேன். ஜாலி தானே? பாத்துமா. பாய் குட்டி. அக்காவுக்கு பாய் சொல்லு. பாய். பாய்.